வணக்கம் மக்களே. நீட் தேர்வை பொறுத்த மட்டும் என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்களை அப்டேட் பண்ணலாம். ஒன்று, அந்த மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அந்த சைட்டு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு நீட் அந்த மெடிக்கல் அட்மிஷன் சைட் அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. நேற்றுக்கு மதியத்திலேருந்து சாயங்காலம் தான் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீட் தேர்வு தொடர்பாக இந்த மாணவர்கள்லாம் வந்து என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு அரசாங்கமே வந்து அந்த செலெக்ஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்க சார்பாகவே வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடுது. அதை முழுவதும் பார்த்துட்டு அதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமாக பார்த்துட்டு இதுதான் தெரியுமேன்னு சொல்லி அலட்சியமாக இருக்காமல் நீங்களே அப்ளை பண்ணுங்கள். இதில் இந்த அப்ளை பண்ணக்கூடிய விஷயத்தில் சில முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். தயவுசெய்து ப்ரௌசிங் சென்டர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கொடுத்து பண்ணாதீங்க, நீங்களே பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியாதுனா கூட இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு கரெக்டானதாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஏதாவது தப்பாக ஆச்சு அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. அதனால் இப்போ சார் என்கிட்ட சிஸ்டமே கிடையாது சார், லேப்டாப்பே இல்லை சார் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பண்ண வச்சுட்டு நீங்கள் பக்கத்துலேருந்து அவங்க ஒவ்வொரு கேட்குற கேள்விகளை நீங்கள் கம்யூனிட்டிலேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அப்ளை பண்ணுறவங்க எக்காரணத்தை கொண்டு செல்ஃபோனில் அப்ளை பண்ணாங்க, டேப்பில் அப்ளை பண்ணாங்க, லேப்டாப்பு ப்ளஸ்ஸு டெஸ்க்டாப்பு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பண்ணுங்கள், அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய எல்லாமே பிடிஎஃபாக இருக்கிறதும் ஃபோட்டோவில் ஜேபிஇஜி அந்த ஃபைலாக இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு எல்லா சர்டிஃபிகேட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு இதான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபோல்டர் போட்டு அதை செக் பண்ணிவிட்டு ரொம்ப கவனமாக பாருங்கள். அந்த ஃபீஸு 500 பே பண்ணுறி அப்ளை சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க முழுவதும் செக் பண்ணிக்கிட்டு ஈவன் டிராஃப்ட் மாதிரிலே ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு முழுவதும் பென்சில் வச்சு டிக் பண்ணிவிட்டு சரியாக ஃபீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஏற்கனவே எல்லோரும் சொன்னது மாதிரி தான், அதாவது இப்போ மார்க் தேவை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கேரளா கர்நாடகாலாம் இந்த மாதிரி ஸ்கீம் தான் இருக்குது. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்பரு நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு என்டிஏட்டிருந்து அவங்ககிட்டருந்து வந்து தமிழ்நாடு அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் மாணவர்கள் வந்து இதை அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் சொல்லக்கூடிய கருத்து, ஃபஸ்ட்டு கருத்து. அதுக்கப்புறம் வந்து இந்த நீட் தேர்வு தொடர்பான இந்த நீதிமன்ற வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நான் ஆரம்பத்துலேயும் நான் சொன்ன மாதிரி தான், எப்போயுமே வந்து இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு உறுதியாக இருக்காங்களோ இல்லையா, ஆனால் அந்த தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பான் ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா இது பின்னாடி மிகப்பெரிய அரசியல். அது போன முறைலாம் வந்து கொஸ்டின் லீக் அவுட் ஆகி அது மத்திய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமானதுனால தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தேர்வு கூட உங்களால் நடத்த முடியலையா அப்படின்னு சொல்லி போன முறை லீக் ஆகி 2024 கேட்டதுனால தான் இந்த வருஷம் 2025 கடுமையாக கேள்விகள் வந்து கடினமாகவும் இருந்தது. அதே மாதிரி நெருக்கடிகள் அந்த கெடுபிடிகள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து என்டிஏ வந்து நான் ஏற்கனவே நான் அந்த ஆரம்பத்துலேருந்தே நான் உங்களை சொன்னது தான், எக்காரணத்தை கொண்டா வந்து ரீநீட்டு அதெல்லாம் வைக்கவே மாட்டான். ஏதாவது காரணத்தை சொல்லி அவன் என்ன செஞ்சிடுவான் அப்படின்னா தள்ளுபடி பண்ணிடுவான் அப்படிங்கிறது தான் ஆஸ் யூசுவல். அதே மாதிரி தான் சென்னை ஆவடியில் வந்து ஒரு பிஎம் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால சில மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 மாணவர்கள் வந்து சரியாக எழுதணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. 2 சைடும் நோட்டீஸை கொடுத்துட்டு கடைசியில் நின்றுட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா அந்த மாணவர்கள்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி இப்போ பார்ப்போம் அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸ், சமமான நீதி இருக்கவே இருக்காது. இருந்தாலும் வேறு என்ன செய்கிறது, வேறு காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை எதிர்த்து அப்பீல் போனால் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். அந்தளவுக்கு அந்த மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து பொருளாதார வசதி இருக்காது, மனதிடம் இருக்காது, அதுக்கடுத்து அவங்களுக்கு நேரம் கிடையாது அடுத்தடுத்து அவங்க போனோம் அப்படின்னு. அந்த 16 மாணவர்கள்லாம் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றாங்களே தெரில. ஸோ இதுதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்க முடியுது. சார் அப்போ மத்திய பிரதேசில் அந்த போபால் மத்திய பிரதேச அந்த ஹைகோர்ட்டில் இண்டூரில் நடந்த இது அப்படின்னா அதுக்கும் இதே தான் கொடுப்பாங்க. பாருங்கள், நீங்கள் வேணால் ஜூன் 14க்கு முன்னாடி 11க்கு முன்னாடி ரிசல்ட் போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் இதே ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு அங்கேயே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா நல்லதாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து என்டிஏவோட அவங்களுடைய கேரக்டர். ஸோ அதனால் வந்து ரீநீட்டு அதெல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா 2024 அவ்வளோ பேப்பர் லீக் ஆகி அபத்தமாக வெளியிலமாக தெரிஞ்சு பீகார்லாம் வந்து ஒரு ரூம் எடுத்து ஒருத்தன் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து வீதியாக ஆன்சர் தெரிய முடியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் வீதியாக தெரிஞ்சு அவனே ஒத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா லாட்ஜில் ரூம் எடுத்து 4-5 பேர்லாம் வந்து என்ன செஞ்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
ராஜஸ்தான்லேயும் நடந்துச்சு. இவ்வளோ தூரம் அப்பட்டமாக தெரிஞ்சுமே வந்து என்டிஏ வந்து என்ன செய்யலை, அந்த கொஸ்டின் லீக் அவுட் ஆனவங்கள மாணவர்களை மட்டும் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அந்த கேஸையே வந்து இழுத்து முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுஜிபி மேட்ரு. அதனால் வந்து ரீநீட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஜூன் 14 கிடையாது, ஜூன் 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ளேயே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு ரேங்க் லிஸ்ட்டே விட்டுருவாங்க. இப்போ வந்து 6ஆம் தேதியோட அந்த சேலஞ்சிங் கொஸ்டின் சேலஞ்சிங் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 7, 8 இந்த 2 நாளில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். இப்போயே ரெடியாக இருக்கும். ஏன்னா அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு வெளியிட்டு உடனே வந்து என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வச்சுருவாங்க. அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் ரிசல்ட்டை பற்றிலாம் உறுதி பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் 500+ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான உறுதி அதில் மட்டும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் பிரபலமான ஒரு கோச்சிங் கிளாஸ் ஏற்கனவே அவரை பற்றி சொல்லியிருந்தேன். அவருடைய வீடியோ வந்து ஜூன் 3ஆம் தேதி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மார்க் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன ட்ரிப்பு 100 சொன்னார் போன வீடியோவில். அதை வச்சு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 120 மார்க்கு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஃபீட் பண்ணது நம்மளுமே அதான் சொன்னோம். நிறையா மாணவர்கள் வந்து இந்த நீட் என்டிஏ ரிசல்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் நிறையா மாணவர்களுக்கு வந்து 10 மார்க்லேருந்து 20 மார்க் வரைக்கும் எக்ஸ்பெக்டடில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறினது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பியூட்டோட கேள்வியே கூட பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்குது, சுவாலஜியில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னிலாம் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இனிமேலாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதுதான் வந்து நீட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட்டு. நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த சூழ்நிலையும் இது பண்ணிடுறாங்க. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் அந்த வீடியோ ஓடினா கூட அவர் அழகாக தெளிவாக விளக்குறாரு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் 3 முறை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே ரிப்பீட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த முறை வந்து என்ன அப்படின்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த விண்டோலாம் ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணுறாங்க. அதனால் தெரியுதோ தெரியலையோ யானைக்கே மடி சேர்க்கும். அதனால் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக கவனமாக அலட்சியமாக இல்லாமல் கண்ணும் கருத்துமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராக வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.